Hello dear students, friends, welcome. இந்த வீடியோவில் இப்போ 10th முடிச்சுட்டு 11th குரூப் எடுக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன குரூப் எடுக்கலாம் அப்படின்னு நிறையா ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து டவுட் இருக்குது. நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோக்களை அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. குரூப் செலெக்ஷன் வீடியோலாம் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 10th வந்து நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 450க்கு மேலே நிறையா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சார் நான் பயோமேக்ஸ் எடுக்கவா கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேக்ஸ் எடுக்கவா அப்படின்னு டவுட் வந்து நிறைய கேட்குறாங்க. ஸோ நீங்கள் குரூப் எடுக்கும்போது எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் குரூப் எடுக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் குரூப் எடுக்கும்போது ஆஃப்டர் 12th பிறகு உங்களுடைய கேரியர் என்னது, நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு தயவுசெய்து குரூப் எடுங்க. ஸோ பயோமேக்ஸ் எடுக்க போகிறோம். பயோமேக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் வந்து எல்லா குரூப்புக்கும் காமனாக இருக்கும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேக்ஸ் இந்த 4 சப்ஜெக்ட்டும் மெயின். ஸோ சிம்பிளாக சொல்ல போனால் இந்த நீங்கள் பயோமேக்ஸ் அப்படின்னு குரூப் எடுத்துட்டிங்கன்னா 12th பிறகு நீங்கள் எல்லா கோர்ஸுக்குமே நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஓகேங்களா, இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பயோமேக்ஸ் நிறையா பேர் எடுக்க மாட்டாங்க, பயப்படுறாங்க மேக்ஸ் இருக்கிறனால. ஏன்னா பயாலஜியும் ரொம்ப டெப்த்தாக இருக்கும், மேக்ஸும் இருக்கனால நிறையா மாணவர்கள் வந்து பின் வாங்குறாங்க. ஸோ பயாலஜி படிக்கவா மேக்ஸ் படிக்கவா, அதனால் சிஎஸ் மேக்ஸ் வந்து போயிடுறாங்க. ஸோ பயோமேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீட் எழுதி இப்போதைக்கு வந்து நீட் இருக்குது, எம்பிபிஎஸ் படிக்க போகிறீங்க, பிடிஎஸ் படிக்க போகிறீங்க, அது இல்லாமல் பிஎஸ்எம்எஸ் படிக்கணும். இது மாதிரி மருத்துவம் சார்ந்த அனைத்து படிப்புகளும் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் பயோமேக்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து எடுத்துருக்கணும். ஏன்னா பயாலஜி அப்படிங்கிறது மிக முக்கியமான பாடம். அது இல்லாமல் பயோமேக்ஸ் எடுத்தால் நீங்கள் இன்ஜினியரிங் லைனும் போகலாம், என்ஐடி போகலாம், ஐஐடியில் இருக்கக்கூடிய அந்த ஜேஇ மெயின் எக்ஸாம், அட்வான்ஸ் எக்ஸாம் 2 எக்ஸாம் எழுதி நீங்கள் வந்து என்ஐடியும் போகலாம், ஐஐடியும் போகலாம், இன்ஜினியரிங் செக்டாருக்குள்ளேயும் போய்க்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இதில் எந்த கோர்ஸும் போய்க்கலாம். பிஏ, பிஎஸ்சி இருக்கக்கூடிய அனைத்து வகையான படிப்புகளுக்கும் நீங்கள் எலிஜிபிள் தான். அது இல்லாமல் சியூஇடி எக்ஸாம் எழுதலாம். சென்ட்ரல் யூனிவர்சிட்டி நடத்தக்கூடிய அந்த நுழைவுத் தேர்வு எழுதி நீங்கள் மத்திய பல்கலைக்கழகங்களில் வந்து ஒரு படிப்பு சேரலாம். அடுத்து வந்து எல்லாம் எதிர்பார்க்குறது என்னதுன்னா பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், இதுக்கும் நீங்கள் போகலாம். அக்ரிகல்ச்சர்னால் வந்து பார்த்திங்கன்னா ஹார்டிகல்ச்சர் இருக்குது, ஃபிஷரிஸ் வந்து இருக்குது, இதில் வந்து நிறையா படிப்புகள் வந்து இருக்குது, பொல்ட்ரி ஃபார்ம் இருக்குது. அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் சம்மந்தமான அனைத்து விதமான படிப்புகளுக்கு நம்ம போகணும்னா அங்கேயும் பயாலஜி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிவிஎஸ்சி வெட்டினரி சயின்ஸ் நம்ம போகணும்னாலும் கண்டிப்பாக நீங்கள் அங்கே என்ன வேணும்னா பயாலஜி வந்து வேணும். ஸோ பயோமேக்ஸை நீங்கள் வந்து எடுக்கணும். அடுத்து வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லா படிக்கிறதுக்கு நம்ம எந்த குரூப் எடுத்துக்கலாம். நம்ம வந்து எல்எல்பி படிக்க போகிறோம், லா படிக்க போகிறோம்னா கிளாட் எக்ஸாம் எழுதணும். எழுதிட்டு நம்ம எந்த குரூப் எடுத்தாலும் இது ஓகே ஆயிரும். இது அல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து நம்ம வந்து பயோமேக்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நம்ம திங்க் பண்ணிட்டீங்கன்னா கவலையே படாமல் எடுத்துருங்க. மிக முக்கியமாக உங்களுக்கு மேக்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், பயம் வரக்கூடாது. ஐயோ அங்கே போய் நாங்கள் மேக்ஸ் படிக்கிறதா பயாலஜி படிக்கிறதா அப்படின்னு எந்த விதமான கன்ஃபியூஷனும் இல்லாமல் நீங்கள் பயோமேக்ஸ் எடுத்துட்டிங்கன்னா அனைத்து வகையான துறைக்கும் நீங்கள் எலிஜிபிள் ஆகிறீங்க. +2 படித்த பிறகு நீங்கள் இன்ஜினியரிங் கோர்ஸ் அட்டன் பண்ணுங்கள், நீட் எக்ஸாம் எழுதுங்க, கிளாட் எக்ஸாம் எழுதுங்க, ஜேஇ எக்ஸாம் எழுதுங்க, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எழுதுங்க, சியூஇடி எக்ஸாம் எழுதுங்க. அது இல்லாமல் சிம்பிளாக போனோம் நம்ம கேட்டரிங் டெக்னாலஜி போகிறோம், டெக்ஸ்டைல் போகிறோம், ஃபுட் டெக்னாலஜி போகிறோம், விஸ்காம் படிக்கிறோம். இது இல்லாமல் நிறையா கோர்சஸ் இருக்குது. ஃபாரன்சிக் கெமிஸ்ட்ரி இருக்குது, கிரிமினாலஜி இருக்குது, பிஎஸ்சி ரேடியாலஜி இருக்குது, நர்சிங் இருக்குது, அனஸ்தீசியா இருக்குது. ஸோ அனைத்து படிப்புகளுக்கு நீங்கள் போகணும்னா தயவு செய்து எதை சூஸ் பண்ணணும்னா பயோமேக்ஸை மட்டும்தான் சூஸ் பண்ணுங்கள். சார் எனக்கு பயோமேக்ஸ் படிக்கல விருப்பம் இல்லை, கொஞ்சம் பயமாகவும் இருக்குது, அங்கே மேக்ஸ் இருக்குது, பயாலஜி இருக்குது. நான் ஏற்கனவே சொல்ல மாதிரி நீங்கள் சிஎஸ் மேக்ஸ் எடுத்துட்டிங்கன்னா அங்கே பயாலஜி அப்படிங்கிற ஒரு பாடம் உங்களுக்கு வராதனால ஃபஸ்ட்டு நீங்கள் மருத்துவம் சார்ந்த படிப்புகளுக்கு உள்ளே போக முடியாது. தயவுசெய்து நினச்சி பார்த்துறாதீங்க. நீட் எக்ஸாம் எழுத முடியாது, அதே மாதிரி நம்ம பிடிஎஸ் எழுத முடியாது, பிஎஸ்சி சித்தாவுக்கு நம்ம படிக்க முடியாது, எந்த விதமான மருத்துவம் சார்ந்த படிப்புகள் பிஎஸ்சி நர்சிங் படிக்க முடியாது, பேராமெடிக்கல் படிக்க முடியாது. ஸோ தயவு செய்து இதை ஆபத்தை வச்சுக்கோங்க. சரி, நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அப்படி பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்லாம் போய்க்கலாம், என்ஐடிக்குள்ளே போய்க்கலாம், ஐஐடி எக்ஸாமுக்குலாம் போய்க்கலாம். ஆனால் பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா என்ஐடி ஐஐடிக்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக அவங்களும் போயிடலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எழுதுகிறாங்க, எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் எழுதுகிறாங்க, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எழுதி நீங்கள் வந்து ஒரு அரசு பணியை வாங்கணும்னா ஏதாவது ஒரு டிகிரி யூஜி லெவலில் ஒரு டிகிரி தான் அதுக்கு தேவை, பேசிக் ஒரு டிகிரி. ரெண்டாவது டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம், யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எழுதக்கூடிய, சிஎஸ்சி எக்ஸாம்ஸ் நடத்தக்கூடிய ஒரே ஒரு அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை எழுத போகிறீங்க. அதில் என்னென்ன உங்களுக்கு தேர்வுகள் இருக்கோ அதை ஃபுல்லாக நீங்கள் எழுதி நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்கன்னாவே நீங்கள் அதற்கு எலிஜிபிள் ஆகிறீங்க. ஆனால் இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்தளவுக்கு மருத்துவம் சார்ந்த படிப்புகள் போக முடியாது. பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் சம்பந்தமான எந்த விதமான படிப்புகளும் போக முடியாது. அதே மாதிரி பிவிஎஸ்சி வெட்டினரி சயின்ஸ் சம்பந்தமான எந்த படிப்புகளையுமே நீங்கள் என்ன செய்ய முடியாது, போக முடியாது.
பேராமெடிக்கல் போக முடியாது. பயாலஜி அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டை கட் ஆஃப் எடுத்தாங்கண்டா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்ய முடியாதுண்டா, நீங்கள் சிஎஸ் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போக முடியாது. அதற்காக தான் கவர்மெண்ட் என்ன செஞ்சுருக்குண்டா, கம்ப்யூட்டர் பயாலஜி அப்படிங்கிற ஒரு கண்டென்ட்டை வந்து கொண்டு வந்துட்டாங்க. இதில் என்ன வரும், ஃபிசிக்ஸ் இருக்கும், கெமிஸ்ட்ரி இருக்கும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கும், பயாலஜி இருக்கும். ஸோ இந்த குரூப்பை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா சரி மற்ற எல்லாம் படிக்கலாம்னா இன்ஜினியரிங் படிக்க முடியாது. காரணம் என்னென்னா அங்கே மேக்ஸ் இல்லை. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு குரூப் எடுக்கும்போதும் 12th பிறகு நம்ம என்ன செக்டார் படிக்க போகிறோம் அப்படிங்கிற தயவு செய்து நல்லா செக் அவுட் பண்ணிக்கிட்டு குரூப் எடுங்க. சிலர் வந்து சயின்ஸே வேணாம் சார், எனக்கு மேக்ஸே வேணாம், நான் வந்து ஆர்ட்ஸ் குரூப் போயிடுறேன், காமர்ஸ், அக்கௌண்டன்சி, எக்கனாமிக்ஸ் நான் போயிடுறேன் அப்படின்னு லட்சக்கணக்கான மாணவ மாணவிகள்லாம் காத்திருக்கீங்க. நிறையா குரூப் எடுக்கிறீங்க, நீங்களும் சக்ஸஸ் பண்ணுறீங்க. ஸோ அன்பார்ந்த மாணவ மாணவிகளே, எல்லா குரூப்புமே பெஸ்ட்டு தான். அதில் நீங்கள் எவ்வளவு சாதிக்கிறீங்க அதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து +2க்கு பிறகு நம்முடைய கோர்ஸ் என்ன அது ரொம்ப ரொம்ப முக்கியம். கவனமாக எடுங்க. இன்கேஸ் ஏதாவது இந்த வீடியோவில் நிறையா விஷயங்கள் சொல்ல மறந்துருப்பேன், அதை டவுட்டாக வந்து கேளுங்க, கமெண்ட் செக்ஷனில் நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பயோமேக்ஸ் பெஸ்ட்டா சிஎஸ் மேக்ஸ் பெஸ்ட்டான்னா எல்லாருடைய ஆன்சர் என்ன இருக்கும், பயோமேக்ஸ் தான் பெஸ்ட். மறக்காமல் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.